கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, அவர் வாக்கு மாறாதவர், ಆತನು ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಮಾರ್ಪಡದಾತನು, அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவர், ಆತನು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತಾತನು. அப்பேற்பட்ட தேவனை நாம் நீங்களும் நானும் ஆராதித்து ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರನ್ನು ನೀನು ನಾನು ಆರಾಧಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் அவர், ಅವರು ಆಕಾಶ ಭೂಮಿಗಳ ದೇವರು, சர்வ சிருஷ்டிக்கும் ஆண்டவர் அவர், ಅವರು ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಯ ದೇವರು. அவர் சொன்னால் நடக்கும், ಆತನು ಹೇಳಿದರೆ ನಡೆಯುತ್ತೆ, கட்டளையிட்டா நிற்கும், ಆತನು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟರೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. பாருங்க அப்பேற்பட்ட ஆண்டவர் பாருங்க. ಅಷ್ಟು ದೊಡ್ಡವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. நம்மெல்லாம் ரொம்ப விசேஷம் உள்ளவர்கள், ನಾವು ವಿಶೇಷವಾದವರು. அது நமக்கு தெரியறதில்ல, ಅದು ನಮಗೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ಅದು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. ஏன்னாக்கா கர்த்தர் நம்மளை உலகத்துல விசேஷம் உள்ளவர்களை மாத்திரம் தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ದೇವರು ವಿಶೇಷಕರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நம்ம ஒருவேளை வீடு இல்லாம இருக்கலாம், ನಮಗೊಂದು ವೇಳೆ ಮನೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, நமக்கு பணம் இல்லாம இருக்கலாம், ನಮಗೆ ಹಣ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, வேலை இல்லாம இருக்கலாம், ನಮಗೆ ಕೆಲಸ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, படிப்பு அறிவு இல்லாம இருக்கலாம், ನಮಗೆ ಒಂದು ವೇಳೆ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனா ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, ಆದ್ರೆ ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀರಿ ನೋಡಿ. இதை நீ பல கோடி இந்த பெரிய பெரிய இவன்லாம் ரிலையன்ஸ் இருக்கிறான் பாருங்க, அவன் கூட வாங்க முடியாது. ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತರು ಕೂಡ ಅದನ್ನು ಲಘುವಾಗಿ ಪಡೆಯೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಏನಕ್ಕ ಇದ நம்ம கடைசி நாட்கள் நம்ம உணர்வோம். ಇದು ನಾವು ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ ಇದನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ತೇವೆ. அவங்க நம்ம மத்தியில பெரிய பெரிய கோடீஸ்வரர் வாழ்ந்தாங்க பாருங்க, அவங்க நிலைமையை நம்ம பார்ப்போம். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕೋಟೀಶ್ವರಗಳ ಅವರ ಬಾಳನ್ನು ಕೂಡ ಅವರ ಅಂತ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ನೋಡುವಂತಹ ಸಂದರ್ಭಗಳು ನಮಗೆ ಬರುತ್ತವೆ. லாசரு அவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். ಲಾಜರ್ ಎಂಬುವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿ ಬಾಳುತ್ತಿದ್ದ. அவன் பருக்களால் நிறைந்தவனாய் தன் சரீரத்திலே சேதமடைந்தவனாய் காணப்பட்டான். ಅವನ ಶರೀರವು ಹುಣ್ಣುಗಳಿಂದ ತುಂಬಿದವದಾಗಿತ್ತು. அவன் மேலே அப்படியே சீ ஒழுகுறதை பார்த்தார்கள். ಕೀವು ರಕ್ತ ಅವನಿಂದ ಸುರಿಯುತ್ತಿತ್ತು ಅವನ ಮೈ ಮೇಲೆ. அவன் இருந்த கோலங்களை பார்த்தார்கள். ಅವನನ್ನು ನೋಡಿದವರು ಬಹಳವಾಗಿ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದನ್ನು ನೋಡಿದರು. ஆனா அவனுக்குள்ளார இருக்கிறவரை பார்க்கல. ಆದ್ರೆ ಅವನ ಒಳಗೆ ಇದ್ದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯಾರು ಹೊರಗೆ ನೋಡಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அதே இடத்துல பணக்கார மனுஷன் ஜீவித்து கொண்டிருந்தான். ಅಲ್ಲಿ ಒಂದು ಶ್ರೀಮಂತನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಇದ್ದ. ஆனா இவன் டெய்லி அவரை பார்ப்பான், இவனும் அவரை பார்ப்பான். ದಿನ ಇವನು ಆತನ ಇಬ್ಬರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡ್ಕೊಂತಾ ಇದ್ರು. ஏன் இவன் பணக்காரனை பார்த்தானக்க ஏதாவது கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்த்தான். ಯಾಕೆ ಇವನು ಶ್ರೀಮಂತನನ್ನು ನೋಡಿದನು, ಏನಾದ್ರೂ ಸಿಗಬಹುದಾ? ஆனா அந்த பணக்காரன் இவனை அவ்வளவு மதிக்கல அவனை. ಆದ್ರೆ ಈ ಶ್ರೀಮಂತನು ಅವನನ್ನು ಅಷ್ಟಾಗಿ ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ. ஆனா ரெண்டு பேரும் ஒரு நாள் மரித்து போனார்கள். ಇಬ್ಬರು ಒಂದು ದಿವಸ ಮರಣ ಹೊಂದಿದರು. மரித்த பிறகு ಮರಣದ ನಂತರ அப்ரஹாம் மடியில லாசர் உட்கார்ந்து இருக்கிறான். ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ ಲಾಜರು ಕೂತಿದ್ದ. இந்த பணக்காரனும் மரித்து போனான். ಈ ಶ್ರೀಮಂತನು ಮರಣಿಸಿದನು. அவன் நரகத்தில் தள்ளுண்டு இருக்கதை பார்த்தான். ಆತನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟದನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ஏனக்க இவங்க ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கிறார்கள். ಇವರಿಬ್ಬರು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಬಹುದಾದ ಒಂದು ಸಣ್ಣ ಘಟನೆ ಅಲ್ಲಿ ನಡೆಯಿತು. ஏன்னா இந்த பணக்காரன் ஈஸியா அவனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டான். ಈ ಶ್ರೀಮಂತನು ಈ ಲಾಜರನನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಅವನನ್ನು ಗುರುತು ಕಂಡು ಹಿಡಿದನು. என்னன்னு சொல்லி அவனை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருப்பான். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವನನ್ನು ಹೆಂಗೆ ಅವನು ಗುರುತು ಹಿಡಿದ? இவன் நம்ம வீட்டு வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ಅವನು ಗುರುತು ಹಿಡಿದಾಗ ನನ್ನ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿದವನಲ್ಲ, நம்ம தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருந்தான். ನನ್ನ ಮನೆ ಬಾಗಿಲಿನಲ್ಲಿ ಇವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡಿದವನ. இவன் உடம்பெல்லாம் சொறி சருகுனால் நிறைந்திருந்தான். ಇವನು ಕೀವು ರಕ್ತದಿಂದ ಇವನ ಮೈಯೆಲ್ಲ ಗಾಯ. இவன் கிட்ட யாரும் கிட்ட வராத தூரத்தில் இருந்தார்கள். ಯಾರು ಇವನ ಹತ್ರ ಬಾರದಂತೆ ದೂರದಲ್ಲಿ ಇವನಿದ್ದ. ஆனால் லாசரு உண்மையும் உத்தமம் உள்ளவனாயிருந்தான். ಆದ್ರೆ ಈ ಲಾಜರನು ನೀತಿವಂತನು ಉತ್ತಮನಾಗಿದ್ದ. கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான். ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವನಾಗಿದ್ದ. பாருங்க, நம்ம உலகத்துல சோதனைகள் வரலாம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ಶೋಧನೆಗಳು ಬರಬಹುದು, பிரச்சனைகள் வரலாம், ನಮಗೆ ಪ್ರತಿಕೂಲಗಳು ಬರಬಹುದು, கஷ்டங்கள் வரலாம், ನಮಗೆ ಸಂಕಷ್ಟಗಳು ಬರಬಹುದು. எது வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். ಏನೇ ಬಂದರೂ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರು ನಮಗುಂಟು. அவன் வியாதியாயிருந்தான், ಅವನು ವ್ಯಾಧಿ ಅಂದಿದ್ದ. அவன் மேல சீ அப்படியே ஒளிவிச்சு ಆ ಕೀವು ಅವನ ಮೈಯಿಂದ ಸುರಿತಾ ಇತ್ತು. நேசிக்கிறவங்க இல்ல, ಅವನನ್ನು ಯಾರು
ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು ಇರಲಿಲ್ಲ. அவ கிட்ட வர்றது கூட கூச்சப்படுவார்கள். ಅವನ ಹತ್ರ ಬರೋದಕ್ಕೂ ಕೂಡ ಮುಜುಗರ ಪಡ್ತಾ ಇದ್ರು. பிச்சை போடுறது கூட அப்படி தூரத்துல இருந்து போட்டிருப்பாங்க. ಒಂದ್ ವೇಳೆ ಅವನಿಗೆ ಭಿಕ್ಷೆ ಹಾಕುವವರು ಕೂಡ ದೂರದಿಂದ ಅವನಿಗೆ ಭಿಕ್ಷೆ ಎಸೆದಿರಬಹುದು. ஆனா கர்த்தரிடத்துல நெருங்கி இருந்தான். ಆದ್ರೆ ದೇವರಲ್ಲಿ ಅವನು ಒಂದಾಗಿದ್ದ. நம்ம யார் இடத்துல நெருங்கி இருக்கிறோம்? ಯಾರ ಹತ್ರ ನಾವು ಒಡನಾಟದಲ್ಲಿದ್ದೇವೆ? உலக காரியத்துக்குள்ளார நெருங்கி இருக்கிறோமா? ನಾವು ಲೋಕದೊಳಗೆ ಒಡನಾಟದಲ್ಲಿದ್ದೇವಾ? ஆவிக்குரிய ஜீவியத்துல நெருங்கி இருக்கிறோமா? ನಾವು ಆತ್ಮೀಯ ಜೀವನದಲ್ಲಿ ಒಡನಾಟದಲ್ಲಿದ್ದೇವಾ? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கை பயணம் எதோடு நெருங்கி போய் கொண்டிருக்கிறது. ನಾವು ಒಂದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ, ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம கர்த்தருக்குள்ளார இருக்கிறோமா? ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೇವಾ? உலகத்தோடு சிநேகிதமா இருக்கிறோமா? ನಾವು ಲೋಕ ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದೇವಾ? ಲೌಕಿಕ வேதம் சொல்கிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಹೇಳುತ್ತೆ, உலக சிநேகிதம் ಲೌಕಿಕವಾದ ಆಸೆ தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்கிறது. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಹಗೆ ಅಂತ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ. ஆனா இந்த லாசரு உலக சிநேகிதம் வைக்கல. ಅವನು ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ. யாரோட சிநேகிதம் வைக்க வேண்டுமோ அவரோட சிநேகிதம் வைத்திருந்தார். ಯಾರ ಹತ್ರ ಸಂಬಂಧ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ಸಂಬಂಧವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ. நம்ம இன்றைக்கு சிந்தித்து பார்க்கலாம். ನಾವು ಇವತ್ತು ಅದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚಿಸಿ ನೋಡುವ. நம்ம யாரோடு அதிகம் பழகி கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾರ ಸಂಗಡ ಅಧಿಕವಾದ ಒಡನಾಟದಲ್ಲಿದ್ದೇವೆ? யாரோடு அதிக உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? ಯಾರ ಹತ್ರ ನಮಗೆ ಅಧಿಕವಾದ ಸಂಬಂಧಗಳಿದೆ? லாசரு அவனுக்கு சொந்த பந்தம் இல்ல, ಅವನಿಗೆ ಸ್ವಂತ ಸಂಬಂಧಗಳಿಲ್ಲ. ஆனா பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ಅವನು ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವನಾಗಿದ್ದ. ஏதோ போடுறது சாப்பிட்டு கொண்டிருந்தான். ಹಾಕುವುದನ್ನು ತಿನ್ನುವನಾಗಿದ್ದ. ஆனா தேவனுக்கு உண்மையா இருந்தான். ಅದೇ ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದನು. நீ ನಾನು யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? ನೀನು ನಾನು ಯಾರಿಗೆ ನಿಜಸ್ಥ? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ಒಂದು ಕ್ಷಣ ನಾವು ಅದನ್ನ ಆಲೋಚನೆ ಮಾಡೋಣ. நம்ம யாருக்கு உண்மையா இருக்கிறோம்? ಯಾರಿಗೆ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ? லாசரு தேவனுக்கு உண்மையா இருந்தான். ಲಾಸರನು ದೇವರಿಗೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟ. பணக்காரன் அவன் பணத்து மேல உண்மை உள்ளவனா இருந்தான். ಹಣ ಶ್ರೀಮಂತನು ಧನದ ಮೇಲೆ ಅವನು ಅದಕ್ಕೆ ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದ. அவன் சாப்பிடுறத மிச்சம் விழுறத லாசரு அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு கொண்டிருந்தான். ಅವನ ಮೇಜೆಯಿಂದ ಬೀಳುವಂತಹ துணிக்கைகளை ಆ ಒಂದು ತುಂಡುಗಳನ್ನು ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಅವನು ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದ. ஆனா ரெண்டு பேரும் மரித்து போனார்கள். ಇಬ್ಬರು ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ ரெண்டு பேருடைய சூழ்நிலைகளை திரும்பி பார்க்கும் பொழுது ಇಬ್ಬರ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನಾವು ತಿರುಗಿ ನೋಡಿದ ಹಾಗೆ உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்த லாசரு மரித்து போனான். ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದ ಲಾಜರನು ಸಹ ಮರಣಿಸಿದ. ஆனா அந்த பணக்காரனும் மரித்து போனான். ಈ ಶ್ರೀಮಂತನೂ ಸಹ ಮರಣಿಸಿದ. ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கணும். ಈಗ ಇಬ್ಬರಲ್ಲಿ ಇರುವಂತಹ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. லாசரு மரித்து போனான். ಲಾಜರು ಮರಣ ನಂತರ அபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்தான். ಅವನು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇರಿದ. பணக்காரன் மரித்து போனான். ಶ್ರೀಮಂತನು ಮರಣದ ನಂತರ அவன் ನರಕத்திலே தள்ளப்பட்டான். ಅವನು ನರಕಕ್ಕೆ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ. ஆனா இரண்டு பேரும் பார்க்கக்கூடிய தூரத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ಆಗ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ನೋಡಬಹುದಾದಂತ ಒಂದು ಸಣ್ಣ ಸನ್ನಿವೇಶ ಅಲ್ಲಿ ಇತ್ತು. அந்த பணக்காரன் நினைச்சிருப்பா, ಆ ಶ್ರೀಮಂತನು ನೆನೆಸಿರಬಹುದು, ஏ லாசருவே லாசருவே, ಲಾಜರನೇ, எங்க வீட்டு வாசல்ல நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தாய். ನನ್ನ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡುವನಲ್ಲವೇ ನೀನು? நீ கேவலமாயிருந்தாய். ನೀನು ಇಷ್ಟು ಕೇವಲವಾಗಿದ್ದೆ. ನೀನು உன் சரீரங்களிலே சீ ஒழுவே நீ இருந்தாய். ನೀನು ಇಷ್ಟು ಬಡವನಾಗಿದ್ದೆ. நீ வீதியிலே இருந்தாய். ನೀ ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆ. யாரனா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாய். ಯಾರಾದ್ರೂ ಏನಾದ್ರೂ ಕೊಡ್ತಾರಾ ಅಂತ ಯಾವಾಗ್ಲೂ ಎದುರು ನೋಡ್ತಾ ಕಾಯ್ತಾ ಇದ್ದೆ. நான் பெரிய பணக்காரனாயிருந்தேன். ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಶ್ರೀಮಂತನು. ஆனா ரெண்டு பேரும் மரித்த உடனே ಆದರೆ ಇಬ್ಬರು ಮರಣದ ಪರ್ಯಂತ லாசரு அபிரகாமுடைய மடியில போய் உட்கார்ந்தார். ಲಾಜರನಿಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲು. நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றது அவசியம் இல்லை. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಲ್ಲ. நம்ம எப்படி வாழ்கிறோம் என்பது அவசியம் அல்ல. ನಾವು ಎಷ್ಟು ಶ್ರೀಮಂತರಾಗಿ ಬದುಕುತ್ತೀವಿ ಎಂಬುದಲ್ಲ. எதற்காக வாழ்கிறோம்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಾಳ್ತೇವೆ? நான் எதற்காக ஜீவிக்கிறேன்? ನಾನು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಬಾಳ್ತಾ ಇದ್ದೇನೆ? நம்ம ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಕಾರಣವೇನು? எதற்காக ஆண்டவர் இவ்வளவு ஜனங்களை விட்டு உன்னை என்னை ரட்சித்துக் கொண்டார்? ಎಷ್ಟೋ ಜನಗಳಿರಲಾಗಿ ಯಾಕೆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಆರಿಸಿದ? ஏன் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது? ಯಾಕೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಕಷ್ಟಗಳು ಬರ್ತಾನೆ ಇರುತ್ತೆ? எனக்கு மேல மேல அடி எதற்காக விழுந்து கொண்டே இருக்கிறது? ಯಾಕೆ ನನಗೆ ಪದೇ ಪದೇ ಆಗಾಗ ನಾನು ಏಟು ಮೇಲೆ ಏಟು ನನಗೆ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ? லாசரு சரீரத்திலே வியாதி உள்ளவனாய் இருந்தான். ಲಾಜರಿಗೆ ಅಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇತ್ತು. ஆனா அவன் மரிக்கும் பொழுது அபிரகாமுடைய மடியிலே போய் உட்கார்ந்தான்.
ಆದರೆ ಮರಣದ ನಂತರ ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಿದಂತ ಪಾಲು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲು. யாராரு தேவனை அறிந்தார்களோ அவர்கள் அபிரகாம் மடியிலே உட்காருவார்கள். ಯಾರೆಲ್ಲ ದೇವರನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ತಾರೋ ಅವರು ಅಬ್ರಹಾಮನ ಮಡಿಲಿಗೆ ಹೋಗುವ. நம்ம வாழ போறது கொஞ்ச நாட்கள் தான். ನಾವು ಬಾಳುವಂತ ದಿವಸಗಳು ಕೊಂಚವಾಗಿದೆ. எத்தனையோ பேர்கள் நமக்கு முன்னாடி மரித்து போயிருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಈ ಹಾದಿಯಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋಗಿ நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம எப்படி நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது தெரியும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு. ಹಿಂದಿರುಗಿ ನೋಡುವಾಗ ನಾವು ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಹಾದಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂಬುದು ನಾವು ನೋಡಬಹುದು. நமக்கு கஷ்டம் இருந்தா பரவாயில்ல, ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಕಷ್ಟ ಇದ್ರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ. நமக்கு வாடகை வீட்ல இருந்தா பரவாயில்ல, ನಾವು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಸಹ ಪರವಾಗಿಲ್ಲ. நம்ம வேலை இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಮಗೆ ಕೆಲಸಗಳು ಇಲ್ಲದಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆனா நம்ம கர்த்தருக்குள்ளார இருக்கிறோமான்னு பாருங்க. ನಾವು ಕರ್ತನೊಳಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದೇ ನಮಗೆ நம்ம ಪ್ರಧಾನವಾದ ಕಾರ್ಯ. கர்த்தருக்குள்ளார இல்லாத பட்சத்துல ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಹೋದಾಗ ஒரு மீன் தண்ணியில இருக்கும் பொழுது அழகா நீந்தி போகும். ಒಂದು ಮೀನು ನೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ, அழகா நீந்தி போகும். ಅದರಲ್ಲಿ ಈಜಾಡ್ತಾ ಹೋಗ್ತಾ அதை ಇರುತ್ತೆ. பிடிக்க முடியாது தண்ணிக்குள்ளார இருக்கும்போது. ಅದನ್ನು ಹಿಡಿಯೋದು ಅಸಾಧ್ಯ ನೀರಿನಲ್ಲಿ ಇರುವಾಗ. அது தண்ணிக்கு ராஜா, ಅದು ನೀರಿಗೆ ರಾಜ. ಅದು இல்ல, அது நம்ம மீனை பிடிச்சு கரையில போட்டா ಆ ಮೀನನ್ನು ಹಿಡಿದು ನಾವು ಹೊರಗೆ ಹಾಕಿದಾಗ அது துடி துடித்து செத்து போகும். ಅದು ಒದ್ದಾಡಿ ಒದ್ದಾಡಿ ಸತ್ತೋಗುತ್ತೆ. அதே போலதான் நம்ம வாழ்க்கை கர்த்தருக்குள்ளார இருக்கிற வரல தான் நம்மளுடைய ஜீவனோடு வாழ முடியும். ದೇವರಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ಮಾತ್ರ ನಮಗೆ ನಂಬಿಕೆ. கர்த்தரை விட்டு ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ಒಂದೇ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ನಾವು ಬೇರೆ ಕಡೆಯಲ್ಲಿ ಇಟ್ರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಂಬಿಕೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு திரும்பி பாருங்க, உங்க வாழ்க்கை நிலத்தின் மேல இருக்குதா தண்ணீர் மேல இருக்குதான்னு பாருங்க. ಇವತ್ತು ನೀವು ಆ ರೀತಿ ನಿಮ್ಮ ಹೆಜ್ಜೆಗಳನ್ನು ಒಂದು ಸಲ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் நீங்க பாருங்க. ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ, நீங்க வாழ்ந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பாருங்க. ನೀವು ಬಾಳಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಂದಿರುಗಿ ನೋಡಿ. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களை திரும்பி பாருங்க. ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಆ ದಿವಸಗಳನ್ನು ಸ್ಮರಿಸಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் கொடுத்த உங்களுடைய அபிஷேகத்தை திரும்பி பாருங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಸ್ಮರಿಸಿರಿ. அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். ನೀನು ಆದಿಯಲ್ಲಿ ನಿನಗಿದ್ದಂತ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ உனக்கு ஆதியிலே கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை விட்டாய். ನಿನಗೆ ಆದಿಯಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. நீ ஆதியில் கடவுளோடு நடந்த நடையை விட்டாய். ನೀನು ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟೆ. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ಮತ್ತೆ ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார். ನೀನು ಹಾದು ಬಂದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹಿಂದಿರುಗಿ ನೋಡು. கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப கூட மாறி போகல. ಇವಾಗಲೂ ಏನು ಸಮಯ ಕಳೆಯಲಿಲ್ಲ. ஆண்டவர் மன்னிக்கிறவர், ದೇವರು ಕ್ಷಮಿಸುವ ಆತನು, மறுபடி உன்னை சேர்த்துக் கொள்கிறவர். ಮತ್ತೆ ನಿನ್ನನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எனக்கு ஆண்டவர் லகுவான மனதுடையவர், ದೇವರು ನಮ್ಮ ದೇವರು ತುಂಬಾ ಮೃದುವಾದ ಹೃದಯ, அன்பாய் நேசிக்கிறவர், ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಸ್ನೇಹಿಸುವ. நமக்கு கோபம் வந்துச்சுனாக்க சபையை விட்டுட்டு ஓடி போயிடுவோம். ನಮಗೆ ಕೋಪ ಬಂದ್ರೆ ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗ್ತೇವೆ. முதல்ல வர்றது சபைக்கு தான் பிரச்சனை வரும். ಮೊದಲಾಗಿ ಬರೋದು ದೇವರ ಸಭೆಗೆ. உங்க குடும்பத்துல பிரச்சனைனாக்க சபைக்கு தான் வரும். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಬಂದ್ರು ಕೂಡ ಅದು ಸಭೆಯನ್ನೇ ಬಾಧಿಸುತ್ತೆ. அது ஏன் காரணம், நம்ம ஆண்டவரை விட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா தூரம் போகிறோன்ற அர்த்தம். ಅದು ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹಿಂಜರಿತಾ ಇದೀವಿ ಎಂಬುದು ಅರ್ಥವಾಗಿದೆ. எப்போ உங்க வீட்டுல பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಂಕಷ್ಟಗಳು ಬಂದಾಗ ದೇವರನ್ನ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்கிறது. ಏನೋಕು ದೇವರ ಸಂಗಡ ಸಂಚರಿಸಿದ. நாம் சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். ನಾವು ಅನುದಿನವೂ ದೇವರ ಸಂಗಡ ಸಂಚರಿಸಿ. எப்பேற்பட்ட பலவீனங்கள் வரட்டும், ಎಷ್ಟು ಬಲಹೀನತೆ ಇದ್ದಾಗಿಯೂ, எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வரட்டும், ಕಷ್ಟಗಳು ಬಂದಾಗಿಯೂ, எவ்வளவு கஷ்ட நெருக்கடி வரட்டும், ಎಷ್ಟು ಸಂಕಷ್ಟಗಳು ನಮ್ಮನ್ನು ಬಂದರೂ ಸಹ நம்ம தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். ದೇವರ ಸಂಗಡ ಸಂಚರಿಸುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஒரு ஸ்டெப் தேவனை விட்டு அந்தாண்ட வச்சுனாக்கா கால ಒಂದೇ ಒಂದು ಸ್ಟೆಪ್ ನಾವು ಹಿಂದೆ ಇಡುವಾಗ நீரில்லா மீனை போல் மறித்து போவாய். ನೀರಿಲ್ಲದೆ ಒದ್ದಾಡುವಂತ ಮೀನು ತರ ನಾವು ಒದ್ದಾಡ್ತೇವೆ. பாருங்க, மீன் ஒரு நாளைக்கு ஃபுல்லா நாங்க தான் தொட்டியில வளர்த்தோம். உங்க வீட்டில் எத்தனை பேர் ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கிறீங்க? நான் அன்பா வளர்த்தேன், காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், கோல்டன் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், கலர் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், அப்படியே ரெக்க பறக்கிற ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப நேசிக்கிறேன், அதனால ஒரு டப்பாவில் 2 நாளைக்கு வச்சிடுறேன்னு வச்சு பாருங்களேன்.
ನಾವು ಈ ಫಿಶ್ ಟ್ಯಾಂಕಲ್ಲಿ ಇರೋ ಮೀನನ್ನ ಅದು ಅಷ್ಟು ಹಣ ಕೊಟ್ಟು ತೊಗೊಂಬಂದಿದ್ದೀನಿ, ನಾನು ಇದನ್ನು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ತೊಗೊಂಬಂದಿದ್ದೀನಿ, ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನ ಏನು ಮಾಡ್ತೀನಿ ಭದ್ರಪಡ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಬಾಕ್ಸಲ್ಲೋ ಅಥವಾ ಬೀರೋನಲ್ಲೋ ಇಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப அந்த மீனை நேசிக்கிறார், அதனால அந்த டப்பால வைக்கலாம். ನಾನು ಈ ಮೀನನ್ನು ನನಗೆ ಈ ಮೀನು ಅಂದರೆ ನಂಗೆ ತುಂಬ ಇಷ್ಟ, ಅದನ್ನು ನಾನು ಬೀರೋನಲ್ಲಿ ಇಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. எங்க மனைவி ரொம்ப நேசிக்கிறாங்க, அதை பார்த்து பார்த்து சாப்பாடு போடுறாங்க, அதனால 2 நாள் எடுத்து டப்பாக்குள்ளார வச்சுக்கலாம். ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಇದಂದ್ರೆ ತುಂಬ ಇಷ್ಟ, ಅದರಿಂದ ನಾನು ಡಬ್ಬದಲ್ಲಿ ಇಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋಕ್ಕಾಗಲ್ಲ. எங்க பிள்ளைகளுக்கு அந்த மீனை பார்த்தா அப்படியே உயிர், 2 நாளைக்கு எடுத்து வெளியில வச்சுக்கலாம். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಆ ಮೀನು ಅಂದ್ರೆ ಅಷ್ಟು ಇಷ್ಟಪ್ಪ, ನಾನು ಅದನ್ನ ಹೆಂಗಾದ್ರೂ ಬೀರೋದಲ್ಲಿ ಇಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಬಾರ್ದು. ஒரு நிமிஷம் மீனை விட்டு கரையில போட்டினா செத்து போ. ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣ ಅದು ನೀರಿನಿಂದ ದೂರ ಆದ್ರೆ ಮೀನು ಸತ್ತೋಗುತ್ತೆ. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஆத்மா சாகவே சாகும் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುವ ಆತ್ಮ ಸಾಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம இவ்வளவு நாள் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம், ಎಷ್ಟೋ ಕಾಲಗಳು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. நம்ம மனம் திரும்பாம சத்தியம் கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ನಾವು ಮನಸಾಂತರ ಪಡದೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವುದು. கர்த்தருடைய சத்தியம் அது நீதி உள்ளது, ದೇವರ ವಾಕ್ಯವು ನೀತಿವಾಗಿದೆ, அது நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகிற வார்த்தைகள். ನಿತ್ಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತೆ. நம்ம ಕ್ಷಣ நிமிஷத்துல நம்ம ஆண்டவரை மறந்து தூரம் போகிறோம். ನಾವು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ತೇವೆ. அதெல்லாம் இன்றைக்கு சொல்றது என்னன்னாக்கா, மீனில்லா நீரை போல் மடித்து போகக்கூடாது. ನೀರಿಲ್ಲದಂತ ಮೀನು ಹಾಗೆ ನಾವು ಇರಬಾರದು. நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க, ದೇವರಿಗೆ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿರಬೇಕು. ಆದಿಕಾಂಡ 26 அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம். 4ನೇ ವಚನ. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಾನು ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿ ನನ್ನ ಆಜ್ಞಾ ನೇಮ ವಿಧಿಗಳನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆದದರಿಂದ. அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ಆತನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಅವನು ವಿಧೇಯನ್ನು ಕೊಟ್ಟ. நம்ம யாருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கோம் இன்றைக்கு? ನಾವು ಯಾರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ? அபிரகாம் அவன் ஆண்டவருடைய கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರು ವಿಧಿಸಿದಂತ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ಆತನು ವಿಧೇಯನಾದನು. அவன் கொஞ்சம் கூட ஒரு மாற்றம் இல்லை அவனுக்குள்ளார. ಅವನು ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಅದನ್ನು ಮೀರಲಿಲ್ಲ. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கோவம் வீட்டில் சண்டை வந்துச்சுனாக்க ஃபர்ஸ்ட் தடை போடுறது சர்ச்சுக்கு தான், ஆப்சென்ட். ಮನೆಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಬಂದಾಗ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ದೇವರ ಮನೆಗೆ ಬರೋದನ್ನು நம்ம எதுல கீழ்ப்படிந்திருக்கிறோம்னு யோசனை பண்ணி பாருங்க. ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ಇನ್ನೂ ನಮಗೆ ವಿಧೇಯತೆ ಬರಬೇಕು ಎಂಬುದನ್ನು. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். ಅಬ್ರಹಾಮನು ದೇವರ ಮಾತುಗಳಿಗೆ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸಿದನು. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ವಿಧೇಯತೆ, அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಬರುವಂತ ಆಶೀರ್ವಾದಗಳು ஏராளமான ஆசீர்வாதங்கள், ಅದು ಹೇರಾಳವಾಗಿರುತ್ತೆ. நமக்கு தெரியாததுனால தான் நம்ம திடீர்னு என்ன பண்றோம், நம்ம மனமாற்றம் ஆகிறோம். ಅದನ್ನು ನಾವು ತಿಳಿದೇ ಇರೋದ್ರಿಂದ ಆವಾಗ ನಾವು ಬದಲಾಗ್ತಾ ಇರ್ತೇವೆ. எனக்கு நம்ம கர்த்தரோடு நடந்து கொண்டே தான் இருப்போம், ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರ್ತೇವೆ. ஆனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம். ಆದ್ರೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದಾಗ ನಾವು ಮೊದಲನೇದಾಗಿ ಮಾಡೋದು ದೇವರು. திருப்பி சந்தோஷம் வரும்போது கர்த்தரை தேடிக்கொள்வோம். ಮತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ಸುಖ ಬಂದಾಗ ಮತ್ತೆ ದೇವರನ್ನ ಹುಡುಕಲು ಆರಂಭಿಸ್ತೇವೆ. யோசனை பண்ணி பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. ஆபிரகாம் ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றி இருந்தான். ಆಬ್ರಹಾಮನು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯತೆಯನ್ನು ತೋರಿಸಿದ. அவன் என்ன பண்ண, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். யார் ஒருத்தங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணங்களை கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நீங்க அளவிடவே முடியாது. அப்போ ஆண்டவர் எப்ப அவருடைய நியமங்களை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை தேவன் கூட மாற்ற வல்லவராயிருக்கிறார். ಅವರು ಯಾವಾಗ ವಿಧೇಯತೆ ತೋರಿಸ್ತಾರೋ ಆಗ ದೇವರು ಅದನ್ನು ಆ ಒಂದು ಸನ್ನಿವೇಶವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಆತನು ಸಮರ್ಥ. அவங்க குடும்ப சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ಅವರ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ದೇವರು ಬದಲಾಯಿಸಲು ಸಮರ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. அவர்களுக்கு சந்திக்க வேண்டிய காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡಲು ಆತನು ಸಮರ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறார். ಅವಶ್ಯಕತೆಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಸಮರ್ಥನು. ஆபிரகாம் பாருங்க, அவன் ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்தான்.
ಆಬ್ರಹಾಮನು ತನ್ನನ್ನು ತಾನು ಅರ್ಪಣಿಸಿಕೊಂಡನು. அதனால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ಆದ್ದರಿಂದ ಅವನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು என்ன ಹೊಂದಿಕೊಂಡನು. சொல்லி ஆசீர்வதிக்கிறார்? 5வது வசனம், 5ನೇ ವಚನದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡ್ತಾನೆ? நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, ನಿನ್ನ ಸಂತತಿಯವರನ್ನು ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳನ್ನಷ್ಟಾಗಿ ಮಾಡಿ, உன் சந்ததிகளுக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், ಅವರಿಗೆ ಈ ಪ್ರದೇಶಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಡುವೆನು. உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು ಅಂದನು. பாருங்க, கர்த்தர் பாருங்க, ஆசீர்வதித்த அமிக்கி குலுக்கி சரிஞ்சு விழத்தக்கதான் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗ ಅದು ಹೊರಸೂಸುವಂತೆ அவர் ಆಶೀರ್ವದಿಸುವುದಾಗಿದ್ದಾರೆ. கிள்ளி கொடுக்கிறவர் அல்ல. ಅವ್ರು ಯಾವಾಗಲೂ ಆ ಥರ ಗಿಲ್ಲಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. அவர் என்ன பண்றாரு? அள்ளி கொடுக்கிறவர். ಆತನಿಗೆ ಬಾಚಿ ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? அள்ளி கொடுக்கிறவர். ಆ ಥರ ಬಾಚಿ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு உண்மையா எதுவா இருக்கட்டும், ஏற்ற குறைவு இருக்கவே இருக்கும். நம்ம பூமியில இருக்கிறவர்களும் உயர்வு தாழ்வு இருக்கவே இருக்கும், பிரச்சனைகள் இருக்கவே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எப்படி மூக்குல சளி இருக்குதோ அதே மாதிரி பிரச்சனைகளும் உண்டு. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ದಿನವರೆಗೂ ನಮಗೆ லோக்கலா சொல்லணும்னா அதான் ஈஸி. ಎಲ್ಲ ಕಷ್ಟಗಳು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ, இருக்கே இருக்கும். ಅದು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. அது இல்லாம மனுஷன் இருந்தானாக்கா அவனு பைத்தியமா இருக்கணும், ಅದೆಲ್ಲ ಏನು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನು ಹುಚ್ಚನಾಗಿರ್ಬೇಕು, இல்லாட்டினாக்கா மறைஞ்சிருக்கணும் அவன். ಆದ್ರೆ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಅವನು ಮರಣ. நம்ம உலகத்துல வாழ்ற மட்டும் நம்ம நடக்கிற பாதைகள்ல பிரச்சனை உண்டவே உண்டு. நம்ம வீட்டை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கவே இருக்குது. ನಾವು ಬಾಳುವ ದಿನವರೆಗೂ ಎಲ್ಲೋ ಒಂದು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. இவைகளை தாண்டி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ಇದನ್ನೆಲ್ಲ ದಾಟಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ, இவைகளை தாண்டி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். ಇದನ್ನು ದಾಟಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. எனக்கு நம்ம உண்மையா கர்த்தரை தேடுகிறவன் சகல ஆசீர்வாதத்திலே என்ன பண்ணுவான்? செழித்திருப்பான். ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಹುಡುಕುವವನು ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವನು. அதனால அபிரகாம் என்ன பண்ணா? தன் எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணா? ஆசீர்வாதமா இருந்தான். ಅವನು ಮಾಡಿದೆಲ್ಲವೂ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿತ್ತು. நம்ம கூட ஆசீர்வாதமா இருக்கணும்னாக்கா ನಾವು ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ அப்பப்ப ஜம்ப் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ಕುಂಟೆ ಮೇಲೆ ಆಡಕೂಡದು. இல்லை, நம்ம கர்த்தருக்கு உண்மையா, நீ ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவரை தெரிந்து கொண்டாச்சு, நீ கர்த்தருக்கு உண்மையா ஆயிரு. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಾಯಿತು, ದೇವರಿಗೆ ಯಾವಾಗಲೂ ನಿಜ. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಲು ದೇವರು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದಾರೆ. உலகத்துல சொல்லுவாங்க, பானை திரண்டு வரும்போது, வெண்ணெய் திரண்டு வரும்போது பானையை பிடிச்சி உடச்சிட்டான். ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಬೆಣ್ಣೆ ಬರ್ತಾ ಇರೋವಾಗ ಆ ಒಂದು ಮಡಿಕೆಯನ್ನ உடச்சு விட்டான், ಮುರಿಯೋ ತರ. நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கலாம், இந்த பிள்ளைய ஆசீர்வதிக்கலான்னு கிட்ட வரும்போது சக்குன்னு ஒரு ஜம்ப் இந்தாண்ட. ನಾವು ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಕ್ಕೆ ಆತನು ಸಿದ್ಧರಾಗಿ ಹತ್ರ ಬರುವಾಗ ನಾವು ಬೇರೆ ಕಡೆ ಜಂಪ್ ಹೊಡಿತು ಬಿಡ್ತೀವಿ. நம்ம 2 போட்ல பயணம் செய்ய முடியாது. ನಾವು 2 ಹಡಗಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಲು நம்ம எதுலனா ஒன்னு இதுல இருக்கணும், ஒன்னு அதுல இருக்கணும். ನಾವು ಯಾವುದರಲ್ಲಾದ್ರೂ ಒಂದರಲ್ಲಿ ಕಟ್ಟುನಿಟ್ಟಾಗಿರ್ಬೇಕು. வேற ஒண்ணுக்கும் வேண்டாம். இந்த உலகத்துக்கு உண்மையா இருக்க வேண்டாம். நம்மளுடைய அழகு கர்த்தர் பார்த்தா போதும், நம்மளுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் பார்த்தா போதும், நம்மளுடைய நேர்த்தியை கர்த்தர் பார்த்தா போதும், நம்மளுடைய உண்மையை கர்த்தர் பார்த்தா போதும். கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கலாம். ದೇವರಿಗೆ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿರೋಣ. எப்போ கர்த்தருக்கு உண்மையிலோ அவர் பரிபூர்ணமா உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರಿಗೆ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿರುವಾಗ நம்ம உலகத்துல 2 வேஷம், 2 வேஷம் போட்டோம்னாக்கா இதுலயும் இருக்க முடியாது, அதுலயும் இருக்க முடியாது, தவிப்போம். ನಾವು 2 ದೋಣಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವವರಾಗಿದ್ರೆ, 2 ಮನದಿಂದ ನಡೆಯುವವರಾಗಿದ್ರೆ ಯಾವುದರಲ್ಲೂ ನಾವು ನಿಜಸ್ಥರಾಗಿರೋಕೆ. அதனால அபிரகாம் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் வழிகளில் நடந்ததினாலே அவனுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ಆತನ ದಾರಿಗಳಲ್ಲಿ ಆತನು ನಡೆದದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ. இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, உயர்வா இருக்கட்டும், தாழ்வா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், ಏನೇ ಆಗಿರಲಿ ಸ್ವಾಮಿ, ನನಗೆ ದೊಡ್ಡಸ್ತಿಗೆ ಬರಲಿ, ನಾನು ಚಿಕ್ಕಸ್ತಿಗೆ ಅವಸ್ಥೆ ಬರಲಿ, ಏನೇ ಬರಲಿ, ஆண்டவர் மாத்திரம் உன்னை திராணிக்கு தக்கதா சோதிப்பதில்லை. ನಮಗೆ ಮೀರಿ 100% ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா கஷ்டம் வர்றது மாதிரி தெரியும், மாதிரி தான் அது. ಕಷ್ಟ ಬರುವಂತೆ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ಕಾಣುತ್ತೆ, மாதிரி தான் அது. ಅದು ಒಂದು ಮಾದರಿ ಮಾತ್ರ. ஆண்டவரை ಫುಲ್ಲಾ நேசிச்சினா உன்னை விடவே மாட்டார். ದೇವರನ್ನು ನೀನು ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ್ರೆ ಆತ ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை கண்கலங்க விடவே மாட்டார். ನಿನ್ನನ್ನು
ಕಣ್ಣು ನೀರು ಸುರಿಯಲು ಆತನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. உன்னை கஷ்டத்துல விடவே மாட்டார். ಆತ ನಿನ್ನ ಕಷ್ಟದಲ್ಲಿ ನಿನ್ನ ஏன்னா நம்மளுடைய தேவன் வந்து உன்னை கஷ்டத்துல நீ அழுது வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறதுல ஆண்டவர் விரும்புறதில்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕಷ್ಟ ಹೊದ್ದು ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದದ್ದಲ್ಲ. என்ன அதனால கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. நீ ஆண்டவரை நேசி அதிகமா. ನೀನು ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡು. அபிரகாம் அதிகமாய் ஆண்டவரை நேசித்தான். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ. அவன் நேசித்ததுனாலே அவனுக்கு என்ன பண்ணாரு, உலகத்தில் வானத்தில் நட்சத்திரங்களை போல என்ன பண்றாரு, ஆசீர்வதித்தார். ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳಷ್ಟು ಅವನ ಸಂತತಿಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ. கடல் மணலை போல பெருக செய்தார். ಮರಳಿನಂತೆ ಅವನ ಸಂತತಿಯವರು ಬೆಳೆದರು. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட நம்ம போகலாம். ಇವತ್ತು ಒಂದು ತೀರ್ಮಾನದಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿಂದ ಹೊರಡೋಣ. ஆண்டவர் இடத்துல வந்தியா ஆண்டவரே பிடிச்சுக்கோ. ದೇವರ ಹತ್ರ ಬಂದ ಮೇಲೆ ಆತನ್ನೇ ಹಿಡ್ಕೋ. நீ ரெட்ட வேஷம் வேண்டாம். ಎರಡು ದಾರಿಗಳು ಬೇಡ. குந்தி குந்தி நடக்கிறது வேணாம். ನಾವು ಬಳಲಿ ನಡೆಯೋದು ಬೇಡ. வேணாம். கர்த்தருக்கு உண்மையா இருக்கலாம். ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥರಾಗಿರೋಣ. ஆபிரகாம் உண்மையா இருந்தான். ಅಬ್ರಹಾಮನು ನಿಜಸ್ಥನಾಗಿ, அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ಅವನನ್ನು ದೇವರು வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசீர்வதித்தார். ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳಷ್ಟು ಆತನ ಆಶೀರ್ವದಿಸಿದ. கடல் மணலை போல பெருக பண்ணினார். ಸಮುದ್ರ ಮಣಲ್ ಎತ್ತನೆಯ ಸಮುದ್ರದ ತೀರದಲ್ಲಿರುವಂತಹ ಮರಳಿನಂತೆ ದೇವರು ಅವನನ್ನು ವೃದ್ಧಿ ಮಾಡಿದರು. உனக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால், ನಿನಗೂ ಅಂತಹ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾದರೆ, கர்த்தர் யாரையும் வெறுமையா அனுப்புறதில்லை. ದೇವರು ಯಾರನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರಿದಾಗಿ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்கிறது, உன்னை அமுக்கி குலுக்கி சரிந்து விழத்தக்கதாய் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ನಮ್ಮನೆ ಹೊರಸೂಸುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ ತುಂಬಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಕಳಿಸುವ ಆತನು. சும்மா குறைய கொஞ்சமா கொடுக்கறதில்ல ஆண்டவர். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಕೊರತೆಯಾಗಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். ನಿನಗೆ ತುಂಬಿ ಹೊರಸೂಸುವ ಅಂತ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು. அப்பேற்பட்ட தேவனை நம்ம மறந்து வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. ಅಂತ ಒಂದು ದೇವರನ್ನು ಮರೆತು ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಬೇಡದು. ஏன்னா வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தத்தத்தை மறந்து போவதில்லை. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಾತನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಲು, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் அளவு உன்னோட இருப்பார். ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರವರೆಗೂ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ. ஏன்னா நமக்குள்ளார ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. ನಮಗೆ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು அந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் டெஃபினட்டா 100% நிறைவேற்றியே தருவார். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೆರವೇರಿಸ್ತಾರೆ. நம்ம நடக்கிற பாதை கரெக்டா இருக்கான்னு யோசனை பண்ணி பாரு. ಒಂದೇ ಒಂದು ನಾವು ನಡೆಯುವ ಹಾದಿ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நம்ம கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழலாம். ನಾವು ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥರಾಗಿ ಬಾಳೋಣ. கர்த்தருக்காக நிற்போம். ದೇವರಿಗಾಗಿ ನಿಲ್ಲೋಣ. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಾತನು. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சினா, ನೀನು ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮುಂದೆ ಇಟ್ಟಾಗ ஆண்டவர் 10 ஸ்டெப் உன்னை தாங்குகிறவராயிருக்கிறார். ಅವರು 10 ಹೆಜ್ಜೆ ನಿನ್ನನ್ನು ஆண்டவர் சொல்றார், உன்னை வலது கரத்தினால் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். ನಾನು ನನ್ನ ಬಲಗೈಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಎತ್ತುತ್ತೇನೆ ಅಂತ யாருங்க சொல்ல முடியும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன்னு? ಬೇರೆ ಯಾರು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? ஏன்னா உலகத்துல நிறைய காரியங்களை சொல்லுவாங்க, நான் அதை கொடுத்து உன்னை காப்பாத்திடுவேன், இதை கொடுத்து. ஒன்றும் முடியாது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் முடி கூட அசைவதில்லை. ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ಆದರೆ ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಒಂದೇ ಒಂದು ಕೂದಲು ಕೂಡ ನೆಲಕ್ಕೆ ಬೀಳೋದಿಲ್ಲ. ಆಬ್ರಹಾಮೈ ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು உன்னையும் ஆசீர்வதிக்க வல்லவர். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಸಾಧ್ಯ. நம்ம உண்மையும் உத்தமத்தோடு இருக்கும் பொழுது, கீழ்ப்படிதலோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் டெஃபினட்டா 100% உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ನಾವು ದೇವರಿಗೆ ಒಡನ್ಪಟ್ಟು ಆತನಿಗೆ ವಿಧೇಯತರಾಗಿದ್ರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು. நம்ம 2 போட்ல பயணம் செய்யும் பொழுது ஆசீர்வாதம் குறைவாய். ಮತ್ತೆ ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ಎರಡು ಹಡಗಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು. நம்ம ஒரே போட்ல பயணம் செய்யலாம். கர்த்தர் என்ற போட்ல பயணம் செய்யலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.